ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்லுவேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆமாங்க, நீங்கள் ரொம்ப நேசித்த உறவு, ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்த உறவு, உங்கள் மேலே உயிராக இருந்த உறவு இன்றைக்கி பேசாமல் விலகி போனாங்கன்னா இதை மட்டும் செய்யுங்கங்க. கண்டிப்பாக 3 நாளில் அவங்க உங்களை நோக்கி தேடி விரும்பி வருவாங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாழ்க்கையில் 2 விதமான எண்ணங்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். பாசிட்டிவ்னா ஒரு கெட்டது நடந்தால் வேற அதை பாசிட்டிவாகவே யோசித்து வாழ்க்கையில் அந்த பாசிட்டிவான திங்கிங்கை வாழ்க்கையில் பழையபடி கொண்டு வர்றது. இன்னொன்று நெகட்டிவ், எனக்கு எதுவுமே நடக்காது, என்னை யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக ஃபீல் பண்ணது. ஒருத்தங்க உங்ககிட்ட ரொம்ப அன்பாக வச்சுட்டு இன்றைக்கி பேசாமல் விலகி போயிருக்காங்கன்னா இந்த பாசிட்டிவ் திங் வச்சுருக்கவங்க ஒரு விதத்தில் யோசிப்பாங்க, நெகட்டிவ் திங் இருக்கவங்க இன்னொரு விதத்தில் யோசிப்பாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? பாசிட்டிவாக இருக்கிறவங்க அவங்க உங்ககிட்ட, அதாவது நீங்கள் நேசித்த நபர் உங்ககிட்ட அவங்களும் அன்பு வச்ச நபர் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசாமல் இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க தேடி வருவாங்க அப்படிங்கிறத அவங்க மனசுக்குள்ளே யோசிப்பாங்க. இது சேம் நெகட்டிவ் திங் உள்ளவங்க, ஐயோ நம்ம ரொம்ப அன்பு வச்சுருந்தோம், ரொம்ப பாசம் வச்சுருந்தோம், ஆனால் அவங்க இன்றைக்கி நம்மளை விட்டு விலகி போயிட்டாங்க, இனி அவங்க நம்மக்கிட்ட வரமாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் கலந்த ஒரு நெகட்டிவான திங்கிங் இருக்கும். உண்மைதானே? ஒரு காந்தம் இருக்குன்னா அந்த காந்தம் என்ன ஆகும்? ஒன்று அட்ராக்ஷன் ஆகும், இழுக்கும். இன்னொன்று 2 கேரக்டர் இருக்கும். ஒன்று இழுக்கிறது, இன்னொன்று விளக்குறது. அப்போது அதே போல தான் மனிதனுடைய எண்ணங்கள் பாசிட்டிவ், நெகட்டிவ். நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் ஆசைப்பட்ட உறவு உங்ககிட்ட பேசாமல் போச்சு அப்படின்னா அந்த உறவுகள் இனி வராது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்கன்னா அங்கே நீங்கள் நெகட்டிவில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை, கண்டிப்பாக அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி யோசித்தீங்கன்னா நீங்கள் பாசிட்டிவில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. இப்போ உங்களுக்கு தெரிய வந்திருக்கோம் நீங்கள் பாசிட்டிவான பர்சனா நெகட்டிவான பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இவ்வளோ நாள் நெகட்டிவாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஆனால் ஒரு சிலதை நீங்கள் செயலில் கொண்டு வரும்போது உங்களை விட்டு விலகி நிற்கிறவங்க, பேசாமல் இருக்கிறவங்க நீங்கள் தேடி போகாமே அவங்களே தேடி வருவாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? எல்லா மனிதர்களும் தன்னுடைய உள்ளுணர்வுகளோட உரையாடல் நடத்துவாங்க. ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம், உண்மைதானே? அது நம்ம இனி இதே மாதிரி யோசிக்க போகிறோம். காலையில் எழும்புற உடனே நீங்கள் உங்களுக்குள்ளே இன்றைய நாள் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். முதல் பாயிண்ட். 2வது, என் விருப்பப்படி தான் என் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். இது 2வது பாயிண்ட். இப்போ உங்களை ரொம்ப நேசித்த நபர், உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்தவங்க இப்போ பேசாமல் உங்களை விட்டு விலகி நிற்காங்க அப்படின்னா அவங்க இனி உங்களை தேடி வருவாங்க, உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப அன்பாக நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல பாசிட்டிவாக யோசிக்கணும். அவங்க உண்மையாகவே உங்கள்கிட்ட பேசுகிறது மாதிரியும் உங்ககிட்ட முந்தைய விட பயங்கர அக்கறையாக பழகிறது மாதிரியும் நீங்கள் உங்களுக்குள்ளேயே அந்த எண்ணங்களை கொண்டு வரணும். நீங்கள் எண்ணங்களை கொண்டு வந்தால் மட்டும் போதாதுங்க. ஒரு கண்ணாடி முன்ன போய் நின்று கேஷுவலாக இதை நீங்கள் சொல்லணும். அதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க, யாராவது ஒருத்தங்க இந்த சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் அந்த சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேஷுவலாக சொல்லுவீங்க பாருங்கள். அதே மாதிரி தான் நீங்கள் அவங்கக்கிட்ட, அதாவது அந்த கண்ணாடி கிட்ட போய் நின்று உங்களுக்குள்ள ப்ராப்ளம் இருக்கிறது மாதிரியோ இப்போ அவங்க பேசாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத மறந்து போய்
அதை ஒரு பெரிய விஷயமா யோசிக்காமல் இப்போ உங்கள் உள் உணர்வில் அவங்க உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, உங்ககிட்ட அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உள் இருதயத்துக்குள்ளே உள் ஆழத்துக்குள்ளே பாசிட்டிவாக யோசிச்சுட்டு நீங்கள் அவங்க அந்த கண்ணாடி முன்ன போய் நின்று நீங்கள் எப்படியெல்லாம் அவங்கக்கிட்ட அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறீங்களோ அதே மாதிரி அதை அப்படியே சொல்லணும். கூடவே அவங்க மேலே இருக்கிற எந்த ஒரு கசப்பும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடாது. இப்படி செய்துட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பிரிஞ்சிட்டாங்களே அப்படிங்கிற அந்த நெகட்டிவான எண்ணங்கள் இல்லாமல் பாசிட்டிவான எண்ணங்களோட பேசும்போது கண்டிப்பாக அது உங்கள் நடத்தையிலையும் கிரியேட் பண்ணும். உங்கள் எண்ணங்கள் என்ன யோசிக்குதோ அதுதான் வெளியே வந்து செயலாக மாறும். இது உண்மைதானே? அப்போ நீங்கள் இப்போ பாசிட்டிவாக யோசிக்கிறீங்க. இது வந்து உங்களை விட்டு நேசித்த உறவு, விலகி போன உறவுகளை நினச்சி நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா உங்கள் தொழில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி சிலவங்க ஆசைப்படுவாங்க பாருங்கள். அப்போ அந்த தொழில் நம்மளுக்கு முன்னேற்றம் இல்லாமல் தடைப்பட்டு போய் இருக்கு அப்படின்னா நம்ம அது ஐயோ தடைப்பட்டுட்டு நஷ்டம் வந்துடுமே அப்படின்னு சொல்லி பயப்படாமல் என்னுடைய தொழில் இன்னும் முன்னேறும், இன்னும் நான் பெரிய அளவில் வருவேன், என் வாழ்க்கையில் இன்னும் பெரிய பெரிய அளவில் பல தொழில்களை நான் செய்வேன், எனக்கு இந்த தொழிலில் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக நீங்கள் யோசிக்கணும். இது வந்து பிரிந்து போன, அதாவது பேசாமல் இருக்கிற உறவுகள் தேடி வரவும் யூஸ் பண்ணலாம். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை செய்யவும் இந்த டெக்னிக்கை, இந்த செயலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்ப பேசி பழகி நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்த மாதிரி நீங்கள் யோசிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் செயல்களும் ஒரு பாசிட்டிவான செயல்களாக மாறும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த 3 நாள் இதை நீங்கள் கடைப்பிடிச்சா போதும். நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணும்போது அவர் வந்து உங்ககிட்ட சொல்கிறாரு, என்னப்பா தொழில் ஒரே நஷ்டமாக இருக்குது, இனி வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதோ அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னால் வர நீங்கள் அதை பெருசாகவே யோசிக்க மாட்டீங்க. என்ன சொல்லுவீங்க தெரியுமா? இந்த தொழில் கண்டிப்பாக முன்னேறும், வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒன்று சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட நீங்கள் பாசிட்டிவாக பேசி உங்களையும் பாசிட்டிவாக வச்சுக்குவீங்க, உங்கள் ஃப்ரெண்டையும் பாசிட்டிவாக வச்சுக்குவீங்க. இப்படி உங்கள் குணநலங்களை மாற்றும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடக்கும். அது கூடவே என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வழியில் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க, அந்த வண்டியை நீங்கள் நேராக இவ்வளோ நாள் அப்படியே வண்டி போன போக்கில் ஓட்டியாச்சு, திடீர்னு அதை டேர்ன் பண்ணி கரெக்டான வேலை ஈஸாக போய் சேர்றது மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வண்டி உங்களை டேர்ன் பண்ணி கரெக்டாக ஈஸாக கொண்டு சேர்க்கும். அவ்வளோதான். இவ்வளோ நாளும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நெகட்டிவாகவே யோசித்திருப்பீங்க, இப்போ பாசிட்டிவாக யோசிக்க தொடங்கிட்டீங்க. அப்போ பாசிட்டிவாக யோசிக்க தொடங்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயலாக மாறி உங்கள்கிட்ட வந்து பிரிஞ்சு போனவங்க மனசுக்குள்ளே கிரியேட் பண்ணி கண்டிப்பாக அவங்க உங்களை தேடி வருவாங்க. கூடவே உங்கள் தொழிலும் வளர்ச்சி அடைஞ்சி நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ண முடியும். அடுத்தவங்க இல்லைங்க, நீங்களே ஃபீல் பண்ண முடியும். அதனால தான் எண்ணங்களை நம்ம ஆரோக்கியமாக வைக்கும்போது, எண்ணங்களை பாசிட்டிவாக வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம செயலும் பாசிட்டிவாக மாறி நம்மகிட்ட இருந்து விலகி போனவங்க, கண்டிப்பாக நம்மளை வெறுத்து போனவங்க, நம்மக்கிட்ட பேசாமல் இருக்கிறவங்க வர 3 நாளையில் நீங்கள் உங்கள் எண்ணங்கள் பாசிட்டிவாக மாற்றி பாசிட்டிவாக வாழும்போது அவங்க மைண்டில் கிரியேட் பண்ணி கண்டிப்பாக அந்த நபர் உங்களை தேடி வருவாங்க, உங்கள் வாழ்க்கையும் முன்னேறும். எப்போவுமே இதை நீங்கள் கடைபிடிக்கும்போது வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக கடந்து போவீங்க. எந்த கஷ்டமே வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.